இது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பெரிய புளிய மரம். இந்த வருஷம் இது நிறைய பூ எடுத்திருக்குது. இது நிறையாவும் காய்க்கும், அவ்வளவும் காய்ச்சி கீழே கொட்டி வீணாக தான் போகும். புளியம்பூவோ இல்லை புளியம்பழத்தோட அருமையோ இந்த மக்களுக்கு தெரியாது. நான் அது ஜூஸ் எடுத்து குழம்பு வைப்பேன்னு சொல்லுவேன். புளியம்பழத்தில் குழம்பா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் புளியம்பழத்தோட உபயோகம் இந்த மக்களுக்கு தெரியாது. இது மாதிரி பல புளிய மரங்கள் இங்கே இருக்குது. அது எல்லாமே காய்ச்சி வேஸ்ட்டாக கீழே தான் விழுந்து போகும். இதுதான் இந்த புளிய மரத்தோட கதை. இதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன வேறு வேறு மரங்கள் இருக்குது. நான் முக்கியமாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் இந்த புளிய மரத்துக்காக தான். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் பார்க்கலாம். பாய்.